விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு. குங்குமம் இந்த வாரம் வாங்கிவிட்டீர்களா? இப்போது விற்பனையில் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இந்த விளம்பரங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு? அவங்க எங்க இருக்காங்க? பலரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த பத்மஸ்ரீயை விகடன் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பேட்டி எடுத்திருக்கிறார் தொகுப்பாளர் ஜினத்தத்தன் அவர்கள். அவரு என்ன தேடி கண்டுபிடிச்சு நீங்க தான் வேணும், ஆமா நான் தான் வேணும்னு சொல்லி, நீங்க எப்படி அந்த இதுல குங்குமம் பேசுறீங்க, அதே வேணும். பிரபல தொழில் அதிபருடன் காதலா, மனம் திறக்கிறார் கல்பனா. 8 மணி நியூஸ்ல வரும், ரஜினி சார் ஒருவன் புடவையில போட்டு சன் டிவிக்குள்ள நம்ம வாய்ஸ் வருது. 12 வருஷம் பேசின குங்குமம், ஒரு நாள் கூட என்னோட வாய்ஸ் இல்லாம வரல. சூரியன் அப்படின்னு வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னத்தில். லாஸ்ட் அந்த அம்மா அதுக்கு தான் போனாங்க. தீபாவளி அப்ப இந்த படங்கள் சன் டிவில போடுமா, அந்த இடையில ஒரு பிரேக். ஆமா, பட 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 இது என்னோட வாய்ஸ் போட்டு முடிச்சோன்னா பட்டாசு வெடிப்பாங்க, டப்ப 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 டப்பான்னு சொல்லி. 88ல நான் பேச ஆரம்பிச்சது. அப்ப 60 rupees மை பேமெண்ட். சுடு தண்ணியில ஹார்லிக்ஸ் கலந்து குடிச்சிட்டு நான் போய் டப்பிங் போயிருக்கேன். பசங்களே சொல்லுவாங்க, நீ மட்டும் படிச்சிருந்த அவ்வளவுதான், உலகத்தையே வித்துட்டு வந்திருப்பேன் நான். எவ்வளவு விளம்பரங்கள் பேசி 20,000 பேசிருப்பேன். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். நேர்காணலுக்கு முன்னாடி பொதுவா நான் தான் அறிமுகம் செஞ்சு வைப்பேன். எனக்கு வர கெஸ்ட் நான் தான் அறிமுகப்படுத்துவேன். முதல் தடவை எனக்கு நடந்திருக்குது இது. அதுக்கே ஒரு ஸ்பெஷல் நன்றி. 20-30 ஆண்டுகளா இந்த குரல் கேட்காத இடம் கிடையாது. தினசரி கேட்டுட்டு இருக்கோம் எல்லா ஆட்ஸ்லயுமே. சோ மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இந்த குரல் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும், நிஜாம் பாக்கு குங்குமம் நிறைய கொடுத்துருக்கீங்க நீங்க. எனக்கு இதுல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு. குங்குமம் இந்த வாரம் இன்னும் பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க படிக்க சுவாரஸ்யம். வாங்கிவிட்டீர்களா? இப்போது விற்பனையில் குங்குமம். சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மாற்று குறையாத தங்கம் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க. அவங்களதே பாத்திர கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேற ட்ரெண்ட் மாறணும். நகை கடைக்கு ஒரு மாதிரி இருக்கணும், துணி கடைக்கு வேற மாதிரி இருக்கணும், பாத்திர கடைக்கெல்லாம் அவங்க வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க. 10% அதிரடி தள்ளுபடி, அட்டகாச தள்ளுபடி, அமர்க்களமான தள்ளுபடி. பாத்திரங்களில் எது வேண்டும் உங்களுக்கு, வாருங்கள் மங்களன் மங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தரமான காஃபிக்கு சரவண பவன், அறுசுவை உணவிற்கு சரவண பவன். ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் சுவைக்க தூண்டும். சரவண பவன் உயர்தர சைவ உணவகம், டி நகர், KK நகர், அசோக் நகர் மற்றும் ஜார்ஜ் டவுன் அப்படின்னு. அதாவது அவங்க ஜார்ஜ் டவுன் போகும்போது டக்குன்னு எங்களை பார்க்கணும். ஸோ அந்த ஃபைனல் ஆரம்பிக்கிற நூல் எப்படியோ அதை முடிக்கிறது எப்படியோ பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடு கம்பல்சரி டாப். தமிழ்நாடு அரசு வழங்கும் பம்பர் பரிசு சீட்டு. ஒரே ரூபாயில் கோடீஸ்வரர் ஆகலாம். ஆம், 1 ரூபாயில் கோடீஸ்வரர் நீங்கள். இவ்வளவு வருஷமா நானே இதை கேட்க, இந்த குரல் தினசரி எங்கேயாவது வகையில கேட்டுருவேன். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பேசியிருக்கீங்க நீங்க. குங்குமம் நிஜாம் பாக்கு, பட்டி தொட்டி எங்கும் போனது அது இல்லையா? நிறைய அது மாதிரி நிறைய வாய்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. படங்கள்லயுமே உங்களுடைய குரல் வந்திருக்கு. கஜினி ரொம்ப பாப்புலர் அந்த காலகட்டத்துல வந்தபோது. ஆமா, அது கதையோடய அந்த புக் வச்சுதான். குங்குமம் இந்த வாரம் பிரபல தொழில் அதிபருடன் காதலா, விளம்பர நடிகையின் மனம் திறந்த பேட்டி. அடேங்கப்பா, இவரா அந்த VIP மனம் திறக்கிறார் கல்பனா. அந்த புக்குக்கு கூட அவங்கதான், அவரு முருகதாஸ் நினைக்கிறேன். அவரு என்ன தேடி கண்டுபிடிச்சு நீங்க தான் வேணும், ஆமா நான் தான் வேணும்னு சொல்லி, நீங்க எப்படி அந்த இதுல குங்குமம் பேசுறேன், எனக்கு அதே தான் வேணும். வேற நீங்க டப்பிங் பேசுற மாதிரி எல்லாம் பேசுறேன், டப்பிங் ஆர்டிஸ்டை வச்சு நான் பேசிடுவேன். ஆனா எனக்கு அது வேண்டாம். நீ எப்படி சொல்வீங்க அந்த புக்கில், எப்படி ஃப்ளைட்ல சொல்லும்போது. ஏன்னா ஒரு புக்கு விளம்பரம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே அதாவது சாதாரணமா சொல்ற தேவாரம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆளு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன நினைப்போம், தேவாரம்னா தேவாரம் திருவாசகம் புக்கு இப்படிதான் நம்ம நினைப்போம்.
ஆனா அதை வந்து ஒரு குழப்பம் பண்றது மக்களை. எந்த தேவாரம் ஒரு பெரிய ஒரு ஆபீசரை போட்டுட்டு தேவாரம் பிடிக்கும்னு போட்டுருவாங்க அவங்க மூஞ்ச போட்டு. நாம என்ன நினைப்போம், நீங்க என்ன நினைப்பீங்க, எல்லாருமே என்ன நினைப்போம், ஒரு தேவாரம் திருவாசகம் போட்டு இதுதானே நமக்கு தெரிஞ்சுது. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆமாமா அவங்களுக்கு தேவாரத்தை தான் பிடிக்கும். இங்க கொலாப்ஸ் பண்ற வேலை தான் எங்க வேலையே. அதனால அவர் சொல்லுவார், நீங்க அதே மாதிரி பேசுங்க, நீங்க இதை மாதிரி டப்பிங் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி முருகதாஸ் சார் தான், முருகதாஸ் தான் அவரு தான் கூப்பிட்டு அவர் பேசினார். அதே மாதிரிதான் இந்த தமன் சார், இந்த ஆலை நாள் அழகுராஜா, சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, அவரே நின்னு பக்கத்துல இருந்து என்ன வேலை வாங்கினார். அழகுராஜா அப்ப கூட இருந்தாரு, அவர் பக்கத்துல நின்று என்ன வேலை வாங்கினாரு அவங்க ஸ்டுடியோல. அந்த அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நின்று என்கிட்ட ஒர்க் பண்ணிப்பாங்க. மாடுலேஷன்ஸ் பிடிக்கிறீங்கல்ல, நான் தான் சொன்னீங்க ஜார்ஜ் டவுன் அப்படி வரும்போது அதுல ஒரு அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் நானா கிரியேட் பண்றது. எப்படி அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்றது? ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க, இந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க பிடிக்கிறதா அப்படின்னு எழுதிடுவாங்க. எழுதிட்டு மேடம் இந்த ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் நாங்க கொடுக்குறோம்வாங்க. அது வந்து கிரியேட்டிவ் தான். இப்ப நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னு இல்லாத ஒன்றை இருப்பது போல சொல்வதுதான் விளம்பரம். மேடம் எங்களோட கடையில இது வந்து ஃபேமஸ். இந்த இப்ப சப்போஸ் ஜார்ஜ் டவுனுங்கிறதே ஒரு கிளம்சியான ஏரியா, அந்த ஏரியா உள்ள போய் வெளியில வரணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நடந்து போனாலும் வெளிய வரது கஷ்டம் அதுல. அதனால அந்த ஒரு கிளம்சி ஏரியாவை நம்ம ஹைலைட் பண்ணணும். பாம்பே அப்படின்னு சொன்னோம்னா பாம்பேவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பாம்பேக்குள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள போதும் ஆயிடும். அது இல்லாததான் சொல்லுனேன், இல்லாத ஒன்று இருப்பது போல சொல்வது விளம்பரம். அதனால நான் என்ன சொல்லுவேன், சார் இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் போனோன்னா உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்கன்னு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு எதுவுமே வேணாம், அப்படியே சாதாரணமாக படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. சாதாரணமாக படித்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து உங்களோட ட்ரெண்டு கொடுங்களேங்க நீங்கன்னுவாங்க. என்னோட ட்ரெண்ட், அப்புறம் என் ட்ரெண்டு தான் ஓகே ஆகும். அவங்களுக்கு தெரியாது இல்லை ஃபர்ஸ்ட் என்னங்கிறது விளம்பரம் தெரியாது. அதனால அப்படி பேசிட்டு அப்புறம் அவங்க என்னோட வாய்ஸ் தான் அங்கே வரும். அவங்க என்ன கேட்குறாங்களோ ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு இதை இப்படி பண்ணால் இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு. சரிங்க மேடம் பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ணி கொடுத்தா, ஐயோ எங்களுக்கு இதை முதலே சொல்லக்கூடாது. இல்லை சார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த விவேக் சார் வந்து இந்த குங்குமத்தையே வந்து ஹைலைட் பண்ணாங்க. அள்ளி தந்த வானம் படத்துல வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ இன்னும் டாப்பா போச்சு. குங்குமம் எங்க பார்த்தாலும் ஒரு ஆடுன்னா இந்த அளவுக்கு வெளிவரும், ஒரு ஆட்ல கூட வெளிவர விஷயம் இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி அவர் விவேக் சார் பண்ணாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு லாட்ரி சீட்டு, அனில் சேமியா பேசிருக்கீங்க. அனில் சேமியாவின் விநாயக சதுர்த்தி ஆஃபர். நீங்கள் 1/2 கிலோ அரிசி மாவு வாங்கினால் கொழுக்கட்டை ஈஸியாக செய்வதற்கு அச்சு இலவசம், வாங்கிவிடுங்கள் அனில் சேமியாவின், கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஆட்ல கொடுக்கறதுனால என்ன ஒரு சின்ன பூ கடைக்கு கூட விளம்பரம் தேவை சார். நீங்க எங்கதான் பூ வாசனையா இருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், கனகாம்பரம் மல்லி அப்படின்னு ஒரு பொம்பளை கத்துறாங்களா இல்லையா? ஏன் கத்துறாங்க? மல்லிப்பூ வாசனை வரதான் செய்யுது. இருந்தாலும் விளம்பரம் என்பது ஒரு பொருளுக்கு நிச்சயம் அந்த தேவையை அறிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது சின்ன பொருளா இருந்தா கூட பிசினஸ்ல கரெக்டா வந்துடும், வெளியே வந்துடும். உங்களோட மிகப்பெரிய பிளஸ் வந்து அந்த மாடுலேஷன். ஏன்னா நம்ம எப்படி தனியா தெரியுறோம், ஏன்னா நிறைய ஆட்ஸ் பாக்குறோம், நம்ம அவ்வளவு விளம்பரங்கள் இருக்கு, அவ்வளவு பேருக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பத்மஸ்ரீமாவோட குரல் வந்து தனியா தெரியுது. ஏன்னா இப்போ வரைக்குமே நானுமே ஒரு கேட்டு அந்த குரலை கேட்டு வளர்ந்த ரசிகனா தான் எனக்கு டக்குன்னு அந்த லைன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. அந்த மாதிரி தமிழர் அவ்வளவு பேரும் இருப்பாங்கல்ல, வாங்கி விட்டீர்களா அப்படி, அதாவது விவேக் சார் அதை கிண்டல் பண்ணு, வாங்கி விட்டீர்களா வந்ததே வந்து அவர் வந்து சொல்லி வாங்கி விட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து விளம்பரம் வந்து அந்த அளவுக்கு வெளியே வந்தால் தானே அதை சொல்ல முடியும். தீபாவளி டைமில் அப்போ சொன்ன நீங்கள் தாங்க எங்களுக்கு பிரேக்கே கொடுக்குறீங்க நைட்லேன்னுவாங்க. ஏன்னா அந்த அப்படி 3 செகண்டுக்கு ஒரு கடை 60 செகண்ட் 180 செகண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. பட 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 இது என்னோட வாய்ஸ் போட்டு முடிச்சோன்னா பட்டாசு வெடிப்பாங்க, டப்ப 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 டப்பான்னு சொல்லி. ஸோ அது மாதிரி பட்டாசு வெடிக்கிற மாதிரினாலும் பத்மஸ்ரீயை கூப்பிடுவாங்க, பட்ஜெட்ல பண்ணணும்னாலும் பத்மஸ்ரீயை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க, எலாபரேட்டா பேசணும்னாலும் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டா, மேடம் எங்களுக்கு எதை பத்தியும் இல்லை, பட் நீங்க நல்லா பேசி கொடுத்தா போதும்னா. ஏன்னா டியூரேஷன் அதுக்கேற்ற அமௌண்ட் கட்டணும். தீபாவளி அப்ப இந்த படங்கள் சன் டிவில போடுவோம், அந்த இடையில ஒரு பிரேக். ஆமா ஆமா ஆமா, அந்த பிரேக்ல அதான் சொல்றேன் 60 செகண்ட் 180 செகண்ட் ஒரு கடைக்கு 3 செகண்ட் 3 செகண்டுக்குள்ள ரோல் ஆயிடும் சார் வார்த்தை. எப்படிங்க டக்கு 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 சொல்லி பாருங்க, ரொம்ப கஷ்டம் அது. அந்த மாதிரி எல்லாம் அப்போ ஃபுல் பிளட் அப்படியே ஏறி அப்படியே இறங்கும். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு அதான் சொல்றேனே. அவங்களே சொல்லுவாங்க, நீங்க தான் பிரேக் கொடுக்குறீங்க எங்களுக்கு. ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படும் எல்லாருக்குமே. அப்போ இந்த ஆடை போட்டு விடுவாங்க,
அந்த மாதிரி 12 வருஷம் பேசினேன் குங்குமம். அது வார வாரம் வந்து ஆமா. கண்டென்ட் மாறும். இப்போ வந்துட்டு வார வாரம் விஷுவல் மாறும். ஏறக்குறைய ஒரு 600-650 ஆமா சார். இல்லையா வாரங்களுக்கு நீங்க ஆமா ஆமா பேசிருக்கீங்க. ஆமா. ஒரு நாள் கூட நான் இல்லாம ரமேஷ் பிரபா சார் எடுக்க மாட்டாரு. மேக்சிமம் 99.9% மேக்சிமம் நான் வாய்ஸை மெயின்டைன் பண்ணுவேன். அனாவசியமா எதுவும் சாப்பிட மாட்டேன். இல்ல பீடானா எனக்கு ரொம்ப ஆசை. பீடா சாப்பிடணும்னா கல்யாணத்துக்கு எங்கன்னா போனேன்னா கூட சாப்பிட்டுட்டேன்னா அன்னைக்கு யாரும் டப்பிங் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனாலும் அந்த மாதிரி வாய்ஸை மெயின்டைன் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மனிதன் தானங்க, எல்லாரும் இயற்கை சிஸ்டமா உடம்பு. எப்பயாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட சரி, நீங்க உங்களுக்கு நாளைக்கு சரியாயிடுமா, இல்லை சார் இன்னைக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துறேன், திங்கக்கிழமை வந்துடுறேன் சார், கரெக்டா என் வாய்ஸ் வச்சுதான் எடுத்தேன். ஒரு என்னோட வாய்ஸ் இல்லாம வரல. இது வரைக்கும் அது வரைக்கும் ரெக்கார்ட் மேக்கர். ஆமா, ரமேஷ் பிரபா நான் சொல்லுவேன் சார் என்னால கொஞ்சம் த்ரோட் பெயினா இருக்காமா, ஒண்ணும் இல்லைங்க மேடம் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு. உண்மையில அவங்களெல்லாம் வந்து கிரேட் சார். அவங்க எல்லாம் எனக்கு வேலை கொடுத்து என்ன இந்த அளவுக்கு விளம்பரத்துறையில கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரமேஷ் பிரபா சாருக்கு நன்றி சொல்லணும். நான் இவ்வளவு விளம்பரங்கள் நான் பேசியிருப்பேன் சார், ஒரு 15-20 பேசியிருப்பேன். ஆமா சார். நாட் ஒன்லி இது நீங்க விளம்பரம் தெரிஞ்சது மட்டும் சொல்றீங்க, எனக்கு ஞாபகம் இல்லாதது நிறைய இருக்கு. எல்லா ஊர்களுக்கும் பேசியிருக்கேன் நான். பேசும் படம்னு ஒரு படம் 88ல நான் பேச ஆரம்பிச்சது. அப்ப 60 rupees மை பேமெண்ட், 10 செகண்ட்ஸுக்கு 60 rupees மை பேமெண்ட். அப்ப நான் அது பேச ஆரம்பிக்கும் போது அது பேசாத ஒரு படம். கமல்ஹாசன் சார் நடிச்சாங்க, சிங்கீதம் சீனிவாச ராவ் டைரக்ஷன், ஆர்ட்ஸ் கிருஷ்ணன் ஒருத்தர், அவர் தான் எடுத்தார், முதல்ல என்ன அறிமுகப்படுத்தினார். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொல்றோம். எதுக்குன்னா அந்த மாதிரி அந்த தொழிலை கத்துக்கிட்டு ரேடியோ விளம்பரம் எல்லாரும் நாராயணன் சொல்லி வரும். உங்களுக்குலாம் சின்ன பசங்க அப்போ சின்னதா இருந்திருப்பீங்க. அது பேசியிருக்கேன். சந்துரு 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 நிகழ்ச்சி தொகுப்பு சந்துரு அப்படின்னு வரும். ஆர்ட்ஸ் கிருஷ்ணன் அப்படின்னு வரும். அவங்க படங்கள்லாம் அப்ப இவரு நடிச்சாரு பாருங்க, நெப்போலியன் சார் நடிச்சாரு, கருக்கு செவக்கை இல்ல அந்த அந்த படம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்க தான் சார் பூஸ்ட் பண்ணி விட்டது. சேது படம், விக்ரம் சார் படம் வந்தது பாருங்க, அந்த படம் எல்லாம் நாங்க பேசுனது. நிகழ்ச்சி தொகுப்பு சந்துரு சந்துரு சந்துருனும் நீங்க ரேடியோல போகும்போது கேட்டிருக்கோம். அப்ப 15 நிமிஷம் தான் அந்த ஆடு. ஸோ ரேடியோ விளம்பரத்துலயும் நின்ன, டிவி விஷயம் அப்படியே நல்லா இது பண்ணிட்டு வர ஆரம்பிச்சு. எனக்கு எவ்வளவு பேசினா ஞாபகம் இல்லை. இப்ப நீங்க 12 வருஷம் குங்குமம்க்கு பேசிருக்கீங்களா? இப்ப பொதுவா சன் குழுமம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா வந்து கலாநிதி மாறன் சார் வந்து பொதுவா அந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப இந்த மாதிரி திறமையா இருக்கிறவங்க அவங்களே சொல்லுவாங்க பேசிருக்கீங்களா? ஏன் சார் ஒரு திடீர்னு நைட்டு இப்பதான் சார் எல்லா இடத்துலயும் நமக்கு தேவைன்னா நம்ம ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம், பூஸ்ட் சாப்பிடலாம், பால் வாங்கிக்கலாம் டக்குன்னு. அப்பெல்லாம் வந்து பால் எல்லாம் கிடைக்காது சார். நான் சொல்றது வந்து 88, 90லலாம் இந்த அளவுக்கு கிடைக்காது, பாலெல்லாம் கிடைக்காது. சுடு தண்ணியில ஹார்லிக்ஸ் கலந்து குடிச்சிட்டு நான் போய் டப்பிங் போயிருக்கேன். ஆனா அந்த தொழில் மேல டெடிகேஷன் இருந்ததுனாலதான் என்னால இவ்வளவு நாள் நிக்க முடிஞ்சுது. இன்னமும் நான் பேசிட்டு தான் சார் இருக்கேன். இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன். நேத்து கூட ஒரு கடை முடிச்சுட்டு வாங்க. 36 வருஷம் கிட்டத்தட்ட. பேசும் படம் தான் முதல்ல நீங்க பேசும் படம் முதல்ல பேசினேன். கல்யாணி, ராஜசேகர் ஜீவிதா நடிச்ச படம் கல்யாணின்னு ஒரு படம். அதுக்கப்புறமா அந்த இவ சொன்ன நிறைய படங்க பேசி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இப்ப நீங்க கலாநிதி மாறன் சாரோட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல, அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. நம்ம இப்ப சப்போஸ் சம்டைம்ஸ் சார் கலைஞர் சார் முத்தாரம்னு ஒரு புக் எழுதினாங்க. அந்த புக் எல்லாம் ஸ்பெசிஃபைடா அந்த அம்மா வயசு தான் வேணும் அப்படின்வாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் எல்லாம் நிறைய எடுப்பாங்க. அப்போ வந்து எலெக்ஷன் டைம்ல எல்லாம் ஐயோ பத்திக்கிச்சி அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அந்த பஸ் ஷார்ட்டா போட்டு எங்களை போட்டு வாய்ஸ் எடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி போடுன்னுவாங்க. ஏன்னா எக்ஸ்பிரஷன் நல்லா கிடைக்கும், ஒரு விஷுவல். அதுவே ஒரு நடிப்பு தானே, வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ன்றது. அந்த பஸ் எல்லாம் வந்து சார் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. நான் வந்தாலே ஐயோ பத்திக்கிச்சு பத்மஸ்ரீ வாங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த ஆட் அந்த அளவுக்கு ரீச் ஆகும். கலைஞர் ஐயாவோட பேசியிருக்கீங்களா சந்தர்ப்பம்? இல்ல நானா சொல்லி இந்த வாய்ஸ் தான் போடணும், இது ஓகே, இதுல ஏதாவது ஒரு ரிஜெக்ட் இருந்தா எதாவது இருந்தா சொல்லுவாங்க, வருவாங்க. ஆனா அதுக்கு அந்த வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு உங்க வேலை அவர் கவனத்துக்கு போயிருக்கு. அதனால இந்த வாய்ஸ் தான். குங்குமம் அப்படின்னா பத்மஸ்ரீ தான், முத்தாரம் அவங்களோட புக்கு தான், நான் தான் பேசினேன் நான். அதனால அந்த ரெண்டு எங்கேயும் என்னை விட்டு எங்கேயும் போல, நானே தான் பேசிட்டு இருந்தேன். கர்ப்பிணிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசுல குடுக்குறாங்க இல்லைங்களா, 12,000 அப்புறம் எப்படி நீங்க வாங்கணும் அந்த காசை அப்படிங்கறது வந்து ஒரு லைவா சொல்லணும், ஒரு தாய்மையோட. மகளிர் உங்களுக்காக மகப்பேருக்காக தமிழ்நாடு அரசு வழங்குகிறது 12,000 ரூபாய். இந்த பணத்தை நீங்கள் 3 மாதம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் சென்று அந்த ஊசி போட்டுக்கணும், உங்களுடைய பாஸ்புக் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத
நம்ம புரியாது, எல்லாருக்குமே அவ்வளோ கேட்ச் பண்ண முடியாதுல்ல சார். அதை வந்து அவங்க காட்டுவாங்க விஷுவல், ஒரு கர்ப்பிணி, நர்ஸு, அந்த மாதிரி. அப்போ நான் கொடுக்குற வாய்ஸை அதை அப்படியே அவங்களுக்கு கிரகிச்சிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய பண்ணுறேன். தமிழ்நாடு அரசுக்கு நிறைய பண்ணுறேன். நீங்கள் ஸ்கூல் முடிச்சோட நடிக்க வந்துட்டீங்க, இல்லை காலேஜ் போயிட்டு இருக்கும்போது பண்ணீங்க? இல்லை சார், நான் பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போட்டேன் ஹிஸ்ட்ரி. பிஏ ஃபர்ஸ்ட் இயர் பண்ணேன், ப்ரைவேட்டாக தான் பண்ணேன். அதுக்கு கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அப்பா இறந்துட்டாங்க இல்லையா, அதனால என்னால் +2 பாஸ்ட் நான். ஆனால் உங்களுடைய ஆக்சன்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் ஆங்கிலம் பேசும்போது அப்படியே சுத்தமா இருக்கு அது கேட்கும் போது. பசங்களே சொல்லுவாங்க, நீ மட்டும் படிச்சிருந்த அவ்வளவுதான், உலகத்தையே வித்துட்டு வந்திருப்பேன் நான் சொன்னேன். அதனாலதான் கடவுள் என்ன படிக்க விடல. தைரியம் ஜாஸ்தி சார் எனக்கு. இப்ப ஆடு கொடுத்தீங்கன்னா கூட நான் படிச்சது கம்மியா இருந்தாலும் உங்களை 2 வாட்டி படிக்க சொல்லுவேன். அது நீங்க எப்படி ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பார்த்து அடிச்சு தள்ளிட்டு வந்து. ஆமா, நீங்க நினைச்சுப்பீங்க நான் ஏதோ ஒரு பெரிய அப்படி இல்ல சார், நான் சாதாரண +2 தான் பாஸ். இப்ப நாங்கெல்லாம் உங்க குரலை கேட்டு ரசிக்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க முதல் தடவை கேட்கும்போது எப்படி இருந்தது? வெளியில இடங்கள்ல எஃப்எம்ல போகும்போது முதல்ல குங்குமம் வந்தாலே 8 மணி நியூஸ்ல வரும். அப்படியே அந்த ரஜினி சார் ஒருவன் புடவையில போட்டு வந்தாலே ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம சன் டிவிக்குள்ள நம்ம வாய்ஸ் வருது, அந்த நியூஸ் கேப்ல போடுவாங்க, அது ஒரு பெரிய ஒரு மாஸ். அதுக்கப்புறம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் ஏங்க நீங்க எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா சுரண்டல் லாட்டரின்னு ஒண்ணு வந்தது. ஏங்க ₹1 சுரண்டிட்டு வாங்க, நீங்க கோடீஸ்வரர் ஆயிடுவீங்கன்னு. நான் எக்ஸிபிஷன்ல எப்பனா போகும்போது நினைப்பேன், இந்த நடந்து போகும்போது ஜனங்களை, என்னங்க அவர் பாருங்க சுரண்டி சுரண்டி பெரியவர் ஆயிட்டாரு, அப்ப என்னடி சொல்ற நீ அப்படின்வாங்க. ஆமாங்க, ₹1 சுரண்டி கோடீஸ்வரர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு கான்செப்ட். திடீர்னு போற ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கும்ல, எனக்கே சிரிப்பா இருக்கு. எக்ஸிபிஷன்ல எல்லாம் எல்லாம் ஃபேமிலியோட போகும்போது சுரண்டல் லாட்டரியை பத்தி அந்த மாதிரி ரொம்ப. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வழங்குவாங்க இல்லையா பம்பர், அந்த எடிட்டர்லாம் என்ன திட்டுவாங்க, அக்கா நீ பேசிட்டு போயிடுற, நாங்க அதை மிக்ஸ் பண்றதுக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. ₹1 ₹1, அந்த லட்சுமி இந்த லட்சுமி இந்த லட்சுமி, அந்த பம்பர் பரிசு சீட்டுன்னு சொல்லி 30 செகண்ட் முடிப்பேன். நீங்க அந்த ஷார்ட்ஸ் மிக்ஸ் பண்ணோம்ல, அது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு. நான் சொல்லுவேன், நீ உங்க கையில கொடுத்தா நீ விளையாடிட்டு போயிடுறேன், நாங்க மாட்டேங்கிறீங்க, என்னடா பண்றது, அவங்க சொல்றாங்க நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். அது முகமது சார் லாட்டரி சீட் எடுப்பாரு, அவரோட சொல்ல, மேடம் வந்துருங்க மேடம் உங்களை நம்ம. சார் என்ன சார் 30 செகண்ட்ல இவ்வளோ எப்படி சார் வரும் மேடம், நீங்க பேசுனா வரும், நீங்க வாங்கன்னு. அங்க பேசுவேன், ஃபாத்திமா பாபு இப்படி உட்காந்துருப்பாங்க, நான் பேசி முடிச்சோன்னா அவங்க நியூஸ்க்கு வருவாங்க. ராஜ்ல நாங்க லாட்டரி சீட்டு பேசுவோம். அப்ப மகாலட்சுமி அந்த லட்சுமி இந்த லட்சுமி எல்லாம் அதுவே வந்துட்டு இவங்க படத்துல அதுவும் 7 சிரிப்பிலே வரும், தனலட்சுமி சுவலட்சுமி. ஆமா, அந்த லாட்டரி எங்களை வச்சுதான் பேசுனாங்க. அந்த மாதிரி சொல்றேன், அது ஒரு அழகிய காலம். திரைப்பிரபலங்கள் அப்படி யாராவது உங்களுடைய குரலை ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது வந்து இல்ல சில வாட்டி நம்மளுக்கு தெரியாமலே நம்மள பாராட்டுவாங்க சில பேர், அப்பா எப்படி இருக்கு அந்த மாதிரி. சுரேந்தர் சார் பேசியிருக்காரு. ஆமா, SN சுரேந்தர் சார். பத்மஸ்ரீ வாழை மரத்து ஜவுளி கடை புதுக்கோட்டைன்னு ஒரு கடை, கேட்டோன்னே ஞாபகம் வருது பாருங்க. ஆமா, அனுராதா டப்பிங் ஆர்டிஸ்டும் அவங்க எல்லாம் பேசும்போது நான் என்ட்ரி, அப்பதான் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே என்ட்ரி. நான் அவங்க எல்லாம் பேசும்போது இப்படியே பார்ப்பேன், எப்படி பேசுறாங்க. அதே சுரேந்தர் சார் நான் ஒரு நாள் ஒரு ஆடு பேசி முடிச்சுட்டோன்னா வெளியில ஓடி வந்து கையோ, அன்னைக்கு பார்த்த பத்மஸ்ரீயா, டேங்க அப்பா இந்த போடுறீங்களே நீங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அது என்னன்னா தொழிலை நேசிச்சதுன்னு, என்ன பண்ணா எப்படி வரும். இப்ப நானே விளம்பரம்லாம் எப்படி கத்துக்கிட்டேன்னு சொன்னா, போஸ்டர் போடுவாங்க இல்லையா ரோடுங்கள்ல, கல்யாண திருவிழா, கோயில் திருவிழா, சேடான நியூஸ் இருக்கும், நல்லது இருக்கும். இந்த மாபெரும் கூட்டம் நடைபெறுகிறது, எழுச்சி மாநாடு அப்படின்னு இருக்கும் பாருங்க. நான் போகும்போது சும்மா போக மாட்டேன், அப்படியே படிச்சுட்டே போவேன். அதெல்லாம் சின்ன வயசுல. ஆமா, சும்மா இருக்க மாட்டேன் சார். என்ன ரொம்ப நேரம்லாம் நான் ஒரு 3 hours நான் சினிமாவே உட்காந்து பார்க்க மாட்டேன். அப்ப இங்க இருக்கிறதே கஷ்டம் தான் பேசுறது. வீட்டே சொன்னாங்க, என்ன ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், எவ்வளவு நேரம் உட்காருது, போதும் முடிஞ்சிச்சு, அடுத்த நெக்ஸ்ட் அப்படின்னு நான். அதனால எங்கேயா வெளியில போனா கூட அதுல என்ன விஷயம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்பேன் நான். அந்த போஸ்டர்லாம் கொட்டியிருப்பாங்க இல்லையா, இப்ப பெரிய மாநாடு நடக்கிறது மதுரையில் தமுக்கம் மைதானத்தில், அதை நம்ம எப்படி சொன்னா நல்லா இருக்கும். மாநாடுன்னு சாதாரணமா சொல்லுவீங்க. இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஆடெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொல்லும் போது, ஏங்க நாங்க அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னத்தில். அவர் அந்த அம்மா இறந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின் வந்தது பாருங்க, லாஸ்ட் அந்த அம்மா அதுக்கு தான் போனாங்க. அந்த ஃபுல் 7th சேனல் நந்தகுமார் சார் எடுத்தாரு. அந்த அம்மா அதான் லாஸ்ட் அட்டன் பண்ணது. அப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்தது, அவங்க திறந்து வச்சது, கொடி காசிச்சது எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் சொன்னது. RK நகர்ல அவங்க நின்னப்ப நான் தான் சொன்னேன்.
வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னம் பை எலெக்ஷன்ல அத எங்களுக்கு வந்து சார் நாங்க ஆர்டிஸ்ட் யார் கூப்பிட்டாலும் அப்படி சொல்லல கேக்குறேன் நான் அதான் எங்களுக்கே வந்துங்க நாங்களே வந்து எலெக்ஷனுக்கு பேசுவோம். நாங்க இங்க நம்ம சாருக்கு பேசுவோம். கலைஞர் டிவில குங்குமம் நிறைய பேசினா முதல்ல குங்குமம் தான், குங்குமம் பத்மஸ்ரீனாலே கூப்பிடு உதய சூரியன் அப்படின்னு அப்படி சொல்லும் போது அந்த சூரியன் அப்படி வர்ற மாதிரி பேசுவேன் நான். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.